கடந்த ஜூன் 12ஆம் தேதி நடந்த பேர் விபத்து. இந்த விபத்துல பாதிக்கப்பட்ட சிலருடைய துயரமான சம்பவங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நான் உங்கள் சோபனா. $274 பேரோட உயிரை வாங்கிய போயிங் 787 ரக விமானம். அந்த விமான விபத்துல இருந்து இன்னும் நம்மளால வெளியே வந்திருக்க முடியாது. கடந்த சில நாட்களா நம்ம எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு அந்த விபத்து. இந்த நிலையில உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் தன்னுடைய சகோதரனுடைய இறுதி சடங்குல பங்கேற்றிருக்காரு. அவர் கதறி அழுற வீடியோ நம்மளையும் சோகத்துக்கு ஆழ்த்துது. இது ஒரு புறம் இருக்க, பயணம் செஞ்சவங்க உயிரை இழந்திருக்காங்க. ஆனா ஒன்னும் பண்ணாத அப்பாவி மக்களும் இதுல பலியா இருக்கிறது தான் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி இருக்க அந்த பகுதியில ஆகாஷ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையன் தன்னுடைய அம்மாக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கான். அதாவது விபத்து நடந்த அந்த பகுதியில அவங்க அம்மா டீ கடை வச்சிருக்காங்க. இவன் ரெகுலரா மதியம் லஞ்ச் எடுத்துட்டு அவங்க அம்மாக்கு தருவான். அதாவது விபத்து 1:35க்கு நடந்திருக்கு மதியம். அவன் லஞ்ச் எடுத்துட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்திருக்கான். எப்பயும் போல அவனுடைய நாள் போயிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத விதத்துல ஒரு சத்தம். விளையாடிட்டு இருந்த தன்னுடைய பையனை அவங்க அம்மா திரும்பி பார்த்திருக்காங்க. அவனை சுத்திலும் ஒரு நெருப்பு புகை அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்க அம்மா தன்னுடைய மகனை அலர்ட் பண்றதுக்குள்ளேயே அந்த நெருப்புல அந்த சிறுவன் பலியாகிறான். தன்னுடைய மகனை நோக்கி, சீதா அவங்க அம்மாவுடைய பேர், அவங்க நோக்கி ஓடுறாங்க. ஆனா அவனை காப்பாத்த முடியல. அவங்க மேலயும் நெருப்பு தீ படுது, அவங்க உடம்பெல்லாம் எரியுது. ஆனா அவங்கள சுத்தி இருக்க மக்கள் காப்பாத்திடுறாங்க. சிகிச்சைக்காக அவங்க மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்க தன்னுடைய மனைவி நெருப்புல பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. தன்னுடைய மகனை ஒரு பக்கம் இழந்த அந்த அப்பா, இவங்க 2 பேருக்கும் அவரால் ஈடு செய்யவே முடியாது. தன்னுடைய மகன் இறந்தது கூட தெரியாம சீதா ஒரு புறம் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவரு டாக்டர் கிட்ட போயிட்டு, என்னுடைய மகனோட எலும்பையாச்சும் கொடுத்துருங்க இறுதி சடங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாரு. இந்த நிலையில லண்டன்ல இருந்து தன்னுடைய மனைவியோட அஸ்தியை கரைக்க வந்த அஸ்வின், அவர் யாருன்னா இவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. குஜராத்தை சேர்ந்தவங்க. லண்டன்ல போய் செட்டில் ஆகுறாங்க. இவங்களுக்கு 4 வயசுல 8 வயசுல 2 குழந்தைங்க இருக்காங்க. தன்னுடைய மனைவியின் இறுதி ஆசை, அதாவது அவங்களுடைய அஸ்தியை குஜராத்ல கரைச்சிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லண்டனுக்கு புறப்பட்ட அஸ்வின் அந்த விபத்துல இறந்து போறாரு. ஏற்கனவே தாயை இழந்து நிக்கிற அந்த குழந்தைங்க அடுத்து தன்னுடைய தகப்பனையும் இழக்கிறாங்க. நிற்கதியா நிக்கிற அந்த குழந்தைகளுக்கு அறக்கட்டளை உதவி, அப்புறம் பண உதவி, அதை தாண்டி என்ன உதவி அந்த குழந்தைகளுக்கு வேணுமோ அதை நாங்க பண்ணி தரோம்னு சொல்லிட்டு டாடா நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா இப்படி ஒரு பேரிழப்பை எதிர்கொண்டு இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுடைய போட்டோஸும் வீடியோஸும் பார்க்கும்போது அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களா தெரியறதுனாலதான் நம்மளால இந்த இன்சிடென்ட்டை விட்டு இன்னும் வெளியே வரவே முடியல. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.